பையன் ஜெயிச்சா மாதிரி தான் எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்க டீமுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இல்ல ஏதோ அவர் ஜெயிக்கலாம், அவன் படம் பண்ணதில்லை, இவர் படம் பண்ணது கிடையாது. ஸோ யாருக்குமே பெருசா சினிமா பின்புலம் கிடையாது. ஸோ இருந்தாலும் நாங்க ஜெயிக்கிறது வந்து மக்கள் அவங்களோட வீட்டு பையன் ஜெயிக்கிற மாதிரி பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோகமா இருக்கும்போதும் பார்த்தாங்க, சந்தோஷமா இருக்கும்போதும் கூட இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. பல காரணங்கள், எல்லா காரணங்களும் பேப்பர்லயும் வந்துருச்சு, எல்லா மீடியாலயும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து தள்ளி போய் வந்துருச்சு, எல்லாம் நன்மைக்கே. கடவுள் வந்து கரெக்டான டேட்டை கொடுத்துருக்காரு. சூப்பரா பாக்குறேன். த்ரிஷா வந்து எங்களுக்கு எங்க டீமுக்கே ரொம்ப பிடிச்ச ஆக்டர். தமிழ்நாட்டில் ஒரு 23 வருஷமா நடிகையா இருக்கிறது, டாப்லயே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தங்க எங்க படத்துல இருக்காங்கன்றது எங்களுக்கு பெருமையான விஷயம். செமையா இருந்தது, அதான் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. திரைத்துறையை சேர்ந்த ஒரு வாங்க சார், உங்க கேள்வி தான் சார் வெயிட்டிங். திரைத்துறையை சேர்ந்த விஜய் முதல்வராக இருக்காரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? செமையா பாக்குறேன். சினிமா துறையில எந்த அளவு முன்னேற்றம் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? கடந்த காலங்களில் பல படங்கள் வந்து வெளியிட தாமதம் ஆச்சு. இந்த நிலையில இவருடைய வருகை வந்து எப்படி பாக்குறீங்க? சார் இல்ல சார், நான் இப்போ என்ன சொல்றேன்னா எல்லா இடத்துலயும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். மக்கள் எல்லாருமே நம்பிக்கையோட இருக்காங்க. ஒரு புது முதலமைச்சர் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து நிறைய நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கோம். ஸோ நானும் ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கேன், நல்லது பண்ணுவாருன்னு நம்புறேன். எனக்கு பர்சனலா விஜய் சார் தெரியும், ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எல்லாரும் மாதிரியும் நானும் ஹோப்ஃபுல்லா இருக்கேன். பல படங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் திரையிடுறதுக்கு காலதாமதம் பண்ணாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளை வருங்காலத்தில் திட்டங்களா? நான் இன்னும் அந்த அமைச்சர் ஆகல, ஆகும்போது நான் திட்டம். பல இடைவெளிகள் இருந்து பல காலகட்டங்களில் நிறுத்தப்பட்டிருக்கு. காலங்கள் தெளி போயிருக்கு. அவர் படமே வந்து ரொம்ப நாள் போயிருக்கு. எப்படி கஷ்டமா தான் சார் இருக்கு. நான் அழுது இல்லாத மாதிரி தான் அந்த ப்ரொடியூசர் எழுதிருப்பாரு, அந்த படத்தை சேர்ந்தவங்க எழுதிருப்பாங்க. ஸோ கஷ்டமா தான் இருக்கு. எப்படி இருக்குன்னா கஷ்டமா இருக்கு. நம்ம என்ன சொல்றது அதுக்கு மேல? நீங்க கேட்டாலே பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க சிஎம். இப்ப 250 ரூபா கட்டணங்கிறது ஏற்படுதா திரையரங்குக்கு படம் பார்க்கறது? எங்க படத்துக்கு பழைய கட்டணம் தான் இருக்கும். உடனே அந்த முடிவு தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவேன். டிமாண்ட் என்ன வேணாலும் வைக்கலாம். ஓகே, இல்ல 250 ரூபா அமௌண்ட்ங்கிறது போதுமானதா? அதிகமா இருக்கா இல்ல எக்ஸஸா இருக்குங்கிற மாதிரி பப்ளிக் சைடு சொல்லுவாங்க. 250 இப்போ ஒரு படத்துக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 250 ரூபா கொடுத்தா ஒரு 4 பேர் வந்து பார்த்தா எப்படி ஆகும்? 1000 ரூபாய் ஆகும். அது 1000 ரூபா இருந்தாலும் அவங்க கமர்ஷியல் ரீதியா இப்போ என்டர்டைன்மெண்டா வராங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு 1000 ரூபாய் டைம் பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டமானது தானே. ஆமா, கஷ்டம். இப்போ அவங்க டிமாண்ட் வச்சுக்காங்க. அது அவங்களோட இவங்க சைட்ல இருந்து பார்த்தா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா நல்லா இருக்கும், மக்கள் சைட்ல இருந்து பார்த்தா கம்மியா காசு கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்கு, கரெக்டான முடிவு அவங்க எடுப்பாங்க. ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் அது கட்டுப்படணும். ஏன்னா நம்மள சிட்டிசன்ஸ், லா அபைடிங் சிட்டிசன். ஸோ அதனால நம்மளும் கட்டுப்பட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். இல்ல அந்த கட்டணம் பத்தி என்ன சொல்லுங்க? அதை இப்போ சொல்லிட்டேன். இப்போ இல்ல அது அதிகமா கம்மியா அது உங்களோட தரப்பு வச்சுக்கோங்க சார். இப்போ நான் படம் எடுக்கிற இடத்துல இருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு ஜாஸ்தி டிக்கெட் எடுத்தா நல்லதுன்னு சொல்றேன். ஆனால் நான் மக்களா இப்போ ஃபேமிலியோட படம் பார்க்கணும் அப்படின்னா கம்மி விலை எடுத்தா இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் தான் அதை டிசைட் பண்ணணும். கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாலும் அதுக்கு நம்ம இது பண்ணணும். அதிகமா நீங்க படம் எடுக்க ஆரம்பிச்சு ஒரு மதத்தை மட்டுமே குறிப்பிட்டு சார்ந்து படம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு டாக். அதை எப்படி பண்ணுங்க? எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து அம்மன் படம் வந்திருக்கு, முருகர் படம் வந்திருக்கு. நான் இப்போ கருப்புசாமி வச்சு படம் எடுத்திருக்கேன். ரொம்ப ரேராக தான் வந்து மற்ற மதங்கள் சார்ந்த படங்கள் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் ஒண்டி தனியாக அதை பண்ணல. காலகாலமாக இப்படி தான் இருக்குது. ஃப்யூச்சரில் எனக்கு மேரி மாதாவை பற்றி படம் கிடைக்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா, அந்த கடவுள் கொடுத்தாங்க அப்படின்னா நான் அதுவும் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தாட் வந்துன்னா அதுவும் பண்ணுவேன். ஸோ இதுதான் வச்சு பண்ணணும்னு கிடையாது. எனக்கு சாமி நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. எல்லா சாமியும் கும்பிடுவேன். நாகூர் தர்கா போவேன், வேளாங்கண்ணி சர்ச் போவேன், கருப்புசாமி கோயில் போவேன், எல்லா சாமியும் கும்பிடுவேன். ஸோ அதனால எந்த சாமி பற்றி படம் எடுக்க வாய்ப்பு வருதோ, அருள் இருக்கோ, அந்த சாமியை வச்சு படம் எடுப்பேன். பாட்டு 2 இருக்கு சார். அதான் இதோட முடிவில் தான் வருது. சமூகத்துக்கு சொல்ல வந்த கருத்து என்ன? அதை சொன்னதா திருப்தி அடையுது. திருப்பி எழுதுறேன். இந்த படம் பார்த்தாலே புரியும் சமூகத்துக்கு என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்துல கருத்து இருக்கு. அது நாங்கள் ரொம்ப நாங்கள் என்ன படம் எழுதினமோ அந்த படம் தான் சார் எடுத்திருக்கோம். யாருக்காக எழுதினமோ அவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக என்ஜாய் பண்றாங்க. ஸோ நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஸோ சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சில பேர் கேள்விலாம் கேட்டாலும் சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ. நடிகர்களுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு போராட்டங்களோட ஒரு நாள் பண்ணாங்க. அப்படியே எங்க தயாரிப்பாளர் நான் கேட்குற சம்பளம் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ப்ராஜெக்ட் இல்லை சார். இப்போதைக்கு சந்தோஷமா எல்லா ஊர்லயும் போயிட்டு மக்களோட அன்பை வாங்கி அப்படியே உள்ள ஜோபியில போட்டுக்கிறேன். 3 வருஷம் வேலை பண்ணியிருக்கேன் இதில். ஸோ நாங்கள் எல்லாரும் அந்த டீமா என்ன லவ் கிடைக்குதோ அதை ரிசீவ் பண்ற இடத்துல அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அதை பண்ணிக்கலாம். நன்றி. ஓகே, நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்குதா? சூப்பர். ரிப்பீட் ஆடியன்ஸ் நிஜமாக என்ன ஒண்ணு சொல்றீங்க? செகண்ட் டைம் எத்தனை பேர்? நல்லா இருக்கா? சூப்பர் அம்மா. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து
ரொம்ப மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையோட ரொம்ப என்ன சொல்றது, இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வெளியே பிடிக்கிறீங்க இல்லையோ, ஆஸ்கர் அவார்டு வாங்கினா இல்லையோ, எந்த அவார்டு வாங்கினா இல்லையோ, ஆனா மக்களோட அவார்டு வாங்கினா இருக்கும். அவார்டோட சேர்த்து நிறைய ரிவார்டும் கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலே கனெக்ட் பண்ணி போயிருக்கீங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இன்னைக்கு கேட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. கேட்டுக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர், செம்மையா இருக்கு. கேட்டு எல்லாருக்கும் சூப்பர். ஒரு வயசுக்கு ஆகாது, நல்லா சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட மஞ்சள் மாநகரத்து மக்கள் எங்களை வரவேற்று அவங்களுக்கு ஒரு ஹீரோ மக்கள் தாங்க. நீங்க வந்து கோயம்புத்தூர்ல படிச்சேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் தான். ஸோ அங்க இருக்கும்போது நிறைய வந்திருக்கேன். பட் ஆனால் ஸ்பெஷல் கனெக்ட் அப்படின்னா இந்த படம் தான் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில் முக்கியமான படம். இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இவங்க நிறைய சந்தோஷமா இவங்க கூட செலிப்ரேட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் மக்களே, ரொம்ப நன்றி. இந்த கேட்டு நீங்க எல்லா சம்பவம் நான் கட் பண்ணேன். எனக்கு நீங்க கட் பண்ணுங்க. ஓகே, 5 வாட்டி பார்த்துட்டீங்க. பாப்பா 5 வாட்டி பார்த்தது அவங்க ஃபைட் டைம் பார்த்துருக்காங்க பாருங்க. ஏப்பா நீங்க போய் 5 முறை பார்த்து நீங்க கேட்க கட்டை பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ். சூப்பர்மா சூப்பர். சரி நீங்க வாங்கிக்கோங்க. எல்லா படத்துக்கும் அடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். 2வது பாடி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும், செம்ம ஜாலியா இருக்கும்.